பாப்பாவை கொலு பார்க்குறதுக்காக தான் கூட்டி போயிட்டுருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து அவங்க பார்க்க போகிறாங்க. அதை எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ரியாக்ஷன்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு தான் நான் ஆசைப்பட்டு போனேன். கடைசியில் பார்த்தா எனக்கு பயங்கர சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு. கோவிலில் நான் ரொம்ப நாள் பரதநாட்டியம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன். அதை அன்னைக்கு பார்த்துட்டேன். அன்னைக்கு ஆக்சுவலாக பரதநாட்டியம் வந்து ஆடுறது குழந்தைங்களாம் தயாராக இருந்தாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் இந்த சிவன் பார்வதி அலங்காரம் பார்க்கணும் அப்படின்றது ஆசை எனக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா நேற்று அம்பாளுக்கு அந்த அலங்காரம் தான் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பரதநாட்டியம் இதுவும் நேரில் பார்த்து, டான்ஸும் நேரில் பார்த்துட்டு, அந்த நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட அலங்காரத்தையும் நேரில் பார்த்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு. இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த கொலு வச்ச இடத்துல ஒரு ராஜா ராணி கண்ணை கட்டியிருக்காங்க. ராணி கண்ணை கட்டியிருக்காங்க. ஒரு அம்மா வந்து கயிறால் கட்டி இழுக்கிற மாதிரி வந்து ஒரு கான்செப்ட் வந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது என்ன ஸ்டோரின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுல பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. அங்கே இருக்கவங்க கூட ஒரு 2-3 பேர்கிட்ட கேட்டு பார்த்தேன், இது என்ன கதைன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, எனக்கே தெரியலப்பா, நானே வேடிக்கை பார்க்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. உங்களுக்கு அந்த என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அந்த வீடியோவுமே வந்து இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது என்ன கான்செப்ட்ன்றதை. எனக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் நீங்கள் கொலு பார்க்க போகிறப்ப அந்த ஸ்டோரியெல்லாம் தெரிஞ்சு போவீங்களா, இல்லை என்ன மாதிரி வேடிக்கை பார்க்க போவீங்களான்றதையும் சொல்லிட்டு போங்க. பாய்.